வானரவர்கள் வழி நடத்துவார்கள். மாலை நேர விடுதலை வெளிச்சனத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் ரேட்வின் வானரவர்கள் இணைந்திருக்கிறார். ஏமன் தேசத்திலிருந்து அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடையா ஆமென். இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஐயா. தலைப்பு கொடுக்கிறீங்களா ஐயா? ஐயா நன்றி ஐயா. நன்றி ஐயா. என்ன தலைப்பு கொடுக்குறீங்க? நேற்றைய நாட்களுக்கு நீதிமான்களுக்கு வரும் துன்பம். நீதிமான்களுக்கு வரும் துன்பம். ஆமென். நேற்றைய நாட்களை கொடுத்து அது இந்த பார்ட் 2 தான் கொடுக்குறேன் ஐயா. ஆமென். ஆமென். நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு நாளில் உங்களுடைய சமூகத்தில் வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசவும் நீங்க இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலே நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். நீதிமான்கள் துன்பப்படுதல் என்ற தலைப்பிலே, அதாவது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்த மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளின் 2வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். யோபு 2:7-8 சொல்லப்படுகிறது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சநிலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை இந்த நாட்களை வாதித்தார். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இன்றைய நாட்களில் நான் பேசக்கூடிய காரியம் என்னவென்றால், விசுவாசிகள் சாத்தானின் கையில் இந்த நாட்களிலே துன்பங்களை அடைகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் தீமைகள் நிறைந்த இக்காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. 4:4 பாருங்கள். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷ ஒளி அவ்விசுவாசிகளாக அவர்களுக்குள்ளே பிரகாசியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் செய்ய முடியாதபடி அவருடைய மனம், இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குருட்டாட்ட தன்மையிலே இந்த நாட்களில் இருக்கிறதைத்தான் கொரிந்தியர் நிருபத்திலே இந்த நாட்களில் பவுலடிகள் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய இருதயம் இன்றைக்கு துறக்கப்பட்டால் தான் கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாட்களில் அவன் அறிந்து கொள்ள முடியும். மெய்யான தேவனையும் அவன் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லி யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பிசாசை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்துவிட்டு இறங்கி வருகிறார் மலையிலிருந்து. அப்படியாக வருகிற வழியிலே அவன் நிற்கிறான் பார்த்துக்கொண்டு. அவனை குறித்து ஆங்கில வேதாமத்தில் சொல்வது டெம்டேஷன், அதாவது சோதனைக்காரன் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னார்? உடனே சொல்லுகிறான், கல்லுக்களை அப்பமாக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், 2வதாக சொல்லுகிறான், இந்த உப்பிரியிலே இருந்து இந்த நாட்களை குதியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரங்களை இந்த நாட்களை அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் பெற்றிருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியத்தை கொலோசியர் 2:15-14 சொல்லப்பட்ட பிரகாரம் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்களையும் சிலுவையில வைத்து ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அதிகாரம் அவ்வளவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்து விட்டார்? ஆண்டவர் அவனிடத்திலிருந்து இந்த நாட்களை புடுங்கி விட்டார். ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அவன் எப்படித்தான் புடுங்கினாலும் அவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த சொல்லுவார்கள் செத்த பாம்புன்னு சொல்லுவார்கள், அந்த பிரகாரம் இந்த நாட்களை அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பாருங்க, சில இடங்கள்ல பாருங்க ஆலயங்கள் நடக்கிற காரியங்கள். இன்னைக்கு என்னிடத்துல வந்து அநேகர் இந்த நாட்களை காரியத்தை கொடுத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார்கள், நீ காணிக்க போடாமல் தசவாகம் போடாமல் இருந்தா உனக்கு சாபம் வரும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லியிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியாக அவன் கிரியை செய்கிறான். ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தான் இந்த நாட்களை கிரியை செய்கிறான், ஒரு போதர் மூலமா இந்த நாட்களை கிரியை செய்கிறான். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், எந்த இடத்திலும் வேதத்திலே அப்படியான காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படவில்லை.
அதாவது சாபம் வரும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ கொடுக்காம இருந்தான்னு சொன்னா சாபம் வரும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லவில்லை. அந்த மல்கியா 3:10 தான் அந்த வசனத்தை அவர்கள் அந்த காணிக்கைக்காக எடுத்துக்கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் வேறு விதமாக இந்த கொரிந்தியர்ல இந்த நாட்களில் பவுலடிகள் இந்த நாட்களில் சொல்லி வச்சிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனது நிலைப்படியே கொடுக்க கடவான், உச்சதமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியத்தில் சொல்லப்படுகிறது, சிறுக விதைத்தான் இந்த நாட்களிலே சிறுகரப்பான், பெருக விதைத்த பெருகரப்பான் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்களிலே ஜனங்களை இப்படியாக பயமுறுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மூலமா இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டு வருகிறான் கர்த்தருடைய பிள்ளைகள். இல்லாததை இருக்கிறதாக வேத வசனத்திலே பாருங்கள். முக்கியமான காரியம் என்னவென்றால், இன்றைய ஜனங்கள் இந்த நாட்களிலே வேதத்திலே சரியான தெளிவான விளக்கம் இல்லை. வேதத்தை அறிந்து கொள்ளுகிற காரியம் அவர்களுக்கு இல்லாதது நிமித்தம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு வருகிற வேளையிலேயே அவர்கள் இந்த நாட்களிலே பயத்திலே என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு சாப்பாட்டு காசு இருக்கோ இல்லையோ கொண்டு வந்து காசை கொண்டு வந்து போட்டிட்டு போறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இதற்கு முன்பாக பேசின கர்த்தருடைய ஊழியர் கூட வந்து சொல்லியிருந்தார், பழைய ஏற்பாட்டு காரியத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டு காரியத்தை குறித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டுக்குரிய நியாயப்பிரமாணங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஒளிந்து போய்விட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே குறுக்கே வந்தது நிமித்தம், அங்கே திரைச்சீலை 2ஆக பிரிந்தது நிமித்தம், இந்த நாட்களில் கிழிந்தது நிமித்தம், அங்கே என்ன காரியம் சொன்னா, நாங்கள் நேரடியாக ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை போகலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த 10 கற்பனைகளை 2 கற்பனைகளாக அந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை மாற்றி வைத்திருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இங்கே பாருங்கள், இந்த கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையிலே தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப அந்த சுவிசேஷம் எப்படியாக இருக்கிறதாம், ஷடோ, அதாவது தேவனுடைய சாயலாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவ்விசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசியாத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகி அவன் மனதை குருடாக்கி வச்சுக்கிறான். பாருங்கள், சில பயத்தை போடுறான் அன்றைக்கு. பாருங்க, நாங்கள் சில வேளையில பயம் கனவு காண்றோம். இந்த கனவுல என்ன மாதிரி இருக்கும், ஒரு கருப்புருவம் இந்த நாட்கள் எங்களை திரட்டி கொண்டு வர மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு ஆவியிலே நடக்கிற ஆவிக்குரிய போராட்டம்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வழியிலே பார்க்கிற வழியில பெரிய ஒரு பாதாளத்திலேருந்து ஒரு உயரத்திலேருந்து ஒரு பாதாளத்துக்கு குதிப்போம். குதிச்சா அந்த நாட்கள் அதுக்கு முடிவில்லாம இருக்கும். அப்படியே குளறிக்கொண்டு ஒழும்பி அந்த கட்டில இருந்து நாட்களை வேர்த்து காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதிலே இந்த நாட்களை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களை கொண்டு வந்து போடுகிறான். யாரு? சத்ருவானோன் விதைக்கிறான். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நித்திரா இருக்கிற வேளையில இந்த நாட்களை அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ள சில காரியங்களை கொண்டு வந்து இந்த நாட்களை விதைப்பான். அப்ப அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், ஆண்டவரோடு நாங்கள் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால், ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் அவரோடு செயல்பட்டு கொண்டிருப்போமா இருந்தால், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்திலேயோ நம்முடைய சிந்தனையில வராதபடி ஆவியானவர் இந்த நாட்களை காத்துக் கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்றால், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை இந்த நாட்கள் என்ன செய்கிறானாம், குருடாக்கினான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மனது குருடாக இருக்குமா இருந்தால், எப்படி நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளலாம், எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் அந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ள பாருங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சாத்தான் இந்த தீமைகள் நிறைந்த இக்காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு இந்த நாட்களை தெரியப்படுத்துகிறது. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 1 யோவான் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுகிறது. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தர் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி சொல்லி சொன்னால், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மூலமாய் ஜெயித்து விட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும்.
ஆனா இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஜெயத்தை பார்க்கிறதில்லை, தோல்வியையும் பயத்தையும் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பாருங்க, கொரோனா வந்துட்டுன்னு சொன்னா கொரோனா, ஐயோ கொரோனா வந்துட்டுது, உடம்பு போகலாதே, ஒன்னும் செய்யலாதுன்னு சொல்லி பாருங்க. கொரோனா வருதுன்னு சொல்லிச்சுன்னு உடனே பார்த்தா அந்த நாட்கள்ல இந்த தேசத்துல அவனவன் போய் இந்த நாட்களே பாருங்கள் 50 100 மா பக்கெட்டையும் அரிசி பக்கெட்டையும் எல்லாம் கொண்டு வந்து என்ன சொன்னானுங்களா, பேஸ்மெண்ட்ல போயிட்டு ரிகால், அதாவது தட்டுகள் மாதிரி செய்து எல்லாம் வந்து என்ன சொல்றது, சூப் போல் டின்னுகள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. அருமையான கத்தோட பிள்ளை, ஏன்னா கொரோனா வந்துட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா என்ன நடக்கும் சொல்லுங்க, ஆபம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அதாவது ஒரு 2 மாசமும் 1 மாசம் தான் அந்த பொருட்கள் அப்படியே இருக்கும். அதுக்கு பின்பாக பூஞ்சலம் பிடிச்சிடும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, பாருங்க மனுஷனுடைய அந்த முட்டாளான தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பயத்தை இந்த நாட்களே அவன் ஊட்டுகிறான். அப்ப அந்த பயத்தை போடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த பயத்தின் மூலமா இந்த நாட்களில் ஜனங்கள் அந்த 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 காரியங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்களே செயல்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பு நிறைந்த ஆவியை இந்த நாட்களை தந்திருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே, பலன் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் உலகம் பொல்லாங்குக்குள்ளே கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே நாங்கள் இதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமோ பயமோ இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியானால் இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே நம்மை பல வழிகளிலும் துன்பப்படுத்த அவனுக்கு அதிகாரம் இந்த நாட்களில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோவனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், யோவுக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் யோவனுடைய காரியத்தை குறித்து அவன் கேட்கிறான். அப்படியா பாருங்கள், நீர் அவரை என்ன செய்திருக்கிறீர், நீர் அவரை இந்த நாட்களில் அதாவது அடைத்து அவருடைய அடைப்பை எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்ப கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அதாவது அபிஷேகம் அந்த இடத்துல அந்த யோவுடைய குடும்பத்தை மூடி இருந்தது. அப்ப அந்த அடைப்புகள் எடுக்கப்படுகிற வேளையிலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா யோவு தண்டிக்கப்படுகிறதையும் அங்கே துன்பப்படுகிறதையும் அங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் சில வேளைகளிலே நம்முடைய பலவீனத்தை தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். என்ன சொன்னா சில பேருக்கு பின்மாற்றமா போயிடுவான். அதனாலே ஆண்டவர் இந்த நாட்களிலே தனக்குள்ளே பெலனாயிருக்கிறவனை பார்த்து இந்த நாட்கள் என்ன செய்வார், அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற வேளையிலே அவர் அனுமதிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அனுமதித்தாலும் அவர் அங்கே கண்ணோக்கமாய் நம்மை பார்த்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். பாருங்கள், எதற்காக அனுமதிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நம்மை புடமுடும்படியாக அந்த நாட்களிலே அங்கே தேவன் அனுமதிக்கிறார். எனக்கு ஒரு பொற்கொள்ள இடத்துல போய் நாங்கள் அதாவது இந்த நகையை கொடுக்கிறோம், கொடுக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இலங்கை தேசத்தில் இருக்கிற வேளையிலே அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கண்ணாதிட்டி என்று சொல்லப்படுகிற இடத்துல இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல நான் அது கிட்ட உள்ள இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்கள் இந்த நகைக்கடையிலே வேலை செய்கிறவர்கள், பொண்ணு இருக்கிறவர்கள். அவளை பார்த்தா அந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொன்னா அன்றாடு ஜனங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற அந்த பழைய தங்கங்களை என்ன செய்வார்னு சொன்னால் வைத்து சின்னுக்குள் தங்களுடைய பின் அறைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு சின்ன ஊதி மாதிரி அந்த நெருப்பா கொளுத்தி அந்த நெருப்புல ஊதி தணல்ல வச்சு அதை உருக்கி கொண்டே இருப்பார்கள் சட்டியில வச்சு. நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்ப பாக்குற வேளையிலே ஒருக்கா 2 தரம் அல்ல, அநேக தரம் நடக்கும் அந்த காரியம். ஏன்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பவனை எடுத்து களிம்பு நீங்கு மட்டும் அவர்கள் இருப்பார்கள். அப்ப அதுக்குள்ளே கலக்கப்பட்டிருக்கிற வெள்ளி, அதுக்குள்ளே கலக்கப்பட்டிருக்கிற செம்பு எல்லாம் இந்த நாட்களை முற்றுமுழுதாய் அங்கே கழிக்கப்பட்டு அது சுத்த பவுனாக அந்த நாட்களை வரும் மட்டும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் தேவன் இன்றைக்கு நம்ம இந்த நாட்களிலே பாருங்கள் சில வேளைகளில் சோதனைகளை அனுமதிக்கிறது எப்படி என்று சொன்னால் நாங்கள் பொன்னாக இந்த நாட்களிலே விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சோதிக்கப்பட்டு நாங்கள் பொன்னாக விளங்க வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுக்கு வரும் துன்பம், நீதிமானா இருக்கிற மனுஷன் சோதிக்கப்படுவதற்கு இந்த நாட்களிலே தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் பொன்னாக விளங்கினால்தான் அவன் ஒரு பரிபூர்ணமான நீதிமான் என்பதை அங்கே அறியக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனோடு பிறந்த சகோதரர்கள், அவனுடைய சகோதரர்கள் பாருங்கள் என்ன செய்கிறார்கள், அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அதே வேளையிலே அவன் கண்ட தரிசனத்தை கூட இந்த நாட்களில் தரிசனத்தை நிமித்தம் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது.
அந்த வேளையிலே தகப்பனாருக்கும் அந்த தாயாருக்கும் அந்த காரியங்களை சொல்லுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கலாம்னு சொன்னால் அவர்கள் கூட இந்த நாட்களிலே நாங்கள் உன்னை வணங்க வேண்டுமா என்ற கேள்வியை இந்த நாட்கள் எழுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் தேவனுடைய பாருங்கள், அங்க யாக்கோபு தேவனோடு பேசி இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலே போகிற வேளையிலே அந்த அதாவது இந்த நாட்களில் ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் தரிசனங்களே கண்டிருந்தாலும் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் கூட அதை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் நிராகரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அவருடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அவரை இந்த நாட்களை பாருங்கள் கிடங்கிலே போட்டு அதற்கு பின்பாக எடுத்து அடிமையாக இந்த நாட்களை விற்கிறதை பார்க்கிறோம். துன்பம் நீதிமானாக இந்த நாட்களில் யாரு யாக்கோபு அதாவது யோசேப்பு மாற்றப்பட போகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் அந்த துன்பங்களை இந்த நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வழியிலே பாருங்கள் புடமடப்படுகிறார். எப்படி என்று சொன்னால் போர்த்திபாலுடைய மனைவியினால் இந்த நாட்களை பரிசுத்த காரியங்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பரிசுத்தத்துக்காக புடமிடப்படுகிற முதலாவது காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த பரிசுத்தத்துக்காக புடமிடப்படுகிற வழியிலே செய்யாத குற்றத்தை இந்த நாட்களில் செய்யாத குற்றத்தின் நிமித்தம் அவரை கொண்டே சிறையிலே இந்த நாட்களிலே வைக்கிற வழியிலே அங்கே அதிகாரிகள் அவரை துன்பப்படுத்தி காரியங்கள் செய்கிற காரியங்களும் புடமிடப்படுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இதான் முடிந்து விட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பாருங்கள் அந்த பாத்திரக்காரர்களுக்கு அவள் கண்ட கனவிற்கு விளக்கத்தை சொல்லி இந்த நாட்களிலே அப்படியாக அனுப்புகிற வழியில சொன்னார், நீங்கள் வெளியில போய் என்ன நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிற வழியிலே அவர்கள் கூட இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறார்கள், மறந்து போகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்க, அந்த புடமிடப்பட்டு யோசேப்பு ஒரு பொன்னாக அந்த நாட்களை விளங்குகிற வேளையிலே திடீரென்று பாருங்கள் அங்கே அரச சபையிலே இருந்து பார்வோனிடத்திலே இருந்து அங்கே கட்டளை வருகிறது, போய் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவன் கண்ட அந்த தரிசனத்துக்கு அதாவது கனவுக்கு அதாவது விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பு அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார். அப்ப அழைத்து வரப்பட்ட யோசேப்பு இடத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார், நான் கண்ட அந்த கனவினுடைய காரியத்தை நீ சொல்லு, அதனுடைய விளக்கத்தையும் இந்த நாட்களில் சொல்லு என்று சொன்ன வழியிலே யோசேப்பினுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அவரிடத்திலே என்ன கனவு கண்டீங்கள், எப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் என்று அந்த காரியங்களை குறித்து கேட்கவில்லை. ஆனா அதுக்குரிய காரியத்தில் கூட விளக்கத்தை அங்கே அவரிடத்திலே தவணை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி விட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார், இப்படியான காரியம் என்று தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உடனே அங்கே பார்வோன் சொல்லுகிறார், சரியான காரியத்தை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களை அவன் சொல்லுகிறான். அந்த நாட்கள் என்ன சொன்னால் தன்னுடைய மோதிரத்தை அதிகார மோதிரத்தை கொடுத்து இந்த நாட்களிலே நீ இந்த தேசத்துக்கு நீ அதிபதி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அடிமையாக வந்த ஒரு மனுஷன், சகோதரர்களால் தள்ளப்பட்டவர், சகோதரர்களால் நெருக்கப்பட்டவர், அது மட்டுமல்ல பெற்றோர்கள் கூட நம்ப முடியாதபடி இந்த நாட்களில் அங்கே இருந்த ஒரு மனுஷனை இந்த நாட்களை பாருங்க வாலிபனை கர்த்தர் கொண்டு வந்து ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபதியாய் இந்த நாட்களை வைக்கிறார். ஆனால் இது எதற்காக என்று சொன்னால் அந்த 12 கோத்திரங்கள் இந்த நாட்களில் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் 25 வருஷத்துக்கு பிறகோ 10 வருஷத்துக்கு பிறகோ பஞ்சம் வரும் என்று. இன்றைய பாருங்கள், அதனாலேதான் தேவன் கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இடத்திலே காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே அவரை சிறையிலே வைத்திருக்கிறார். என்றால் தேவன் தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளே இந்த நாட்களை அங்கே கொண்டு போய் இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப அந்த வெளியிலே இந்த காரியம் அதாவது இந்த பார்வோனுடைய அதாவது போத்திபாருடைய காரியத்திலே ஒரு சம்பவம் நடந்து உடனே யோசேப்பை விட்டிருந்தால் அங்கே தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே மாற்றப்பட்டிருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த நாட்கள் அவள் அந்த காரியத்தை சொல்லாதபடி இந்த நாட்களை யோசேப்பை விட்டிருந்தால் அவள் மறுபடியும் இந்த நாட்களை யோசேப்பை என்ன செய்வாள், சீண்டிக் கொண்டே இந்த நாட்களை இருப்பாள். கடைசியாக யோசேப்பு தேவனுக்காக பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்ட முடியாது என்பதை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்களா, அப்ப அப்படியானால் தேவனுடைய அந்த கனவுகள் கூட யோசேப்பினுடைய கனவுகள் கூட நிறைவேற்றப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் அந்த இடத்திலே யோசேப்பு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த அதாவது செய்யாத குற்றத்துக்காக சொல்லப்பட்ட காரியத்தை நிமித்தம் தண்டனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே யோசேப்பை கொண்டு வந்து இந்த நாட்களிலே அந்த தேசத்துக்கு இந்த நாட்களிலே அதிபதியாக இந்த நாட்களிலே வைக்கிறதை பார்க்கிறோம். அதே கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் நீதிமானா இந்த நாட்களை நடக்க வேண்டுமா, நீங்க நடக்கிறீர்களா அல்லது நடக்க வாஞ்சிக்கிறீர்களா அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்களில் மற்றவர்களாலே வருகிற அநேக பிரச்சனைகளாக இந்த நாட்களில் இருக்கும், அநேக நெருக்கங்களா இருக்கும். உங்களோட உறவினர்கள் குடும்பத்தினர் சில வழியில மனைவியாலே அல்லது கணவனாலே பிள்ளைகளாலே
சகோதரங்களாலே, இப்படிப்பட்ட அயலார்களால், இப்படியான ஆட்களாலே இந்த நாட்களே அநேக பொய்யான குற்றங்கள், பொய்யான காரியங்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் எதிராக வருகிற காரியங்கள், அது அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், தேவன் அவர்களை அங்கே புடமிடுவதற்கு இந்த நாட்களிலே அனுமதிக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள். தேவன் ஆண்டவர் இந்த நாட்களில் பவுலடிகளோடு பேசினார் தமஸ்குவுக்கு போகிற வழியில். ஆனாலும் என்ன சம்பவம் நடக்கிறது? பேசி தேவன் எல்லா காரியங்களையும் செய்து பவுலடிகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாக அந்த நாட்களை புறப்பட்டு கொண்டு வருகிற வழியை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கல்லறிகள், கப்பல் சேதங்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியாதா அவன் கல்லறி வேண்ட போகிறான்னு தெரியாதா? அது என்ன காரணம் என்று சொன்னால், பவுலடிகள் புடமிடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புடமிடுதலின் நிமித்தம் தான் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலடிகள் சொல்லுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி அங்கே அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையிலே அவருடைய ஊழிய பாதையிலே அவர் சகல காரியங்களையும் இந்த நாட்களை அதாவது சோதிக்கப்படுகிற காரியம், அவர் நீதிமானாக மாற்றப்படுகிற காரியம் எல்லாம் இந்த நாட்களே அவருக்குள்ளே இந்த நாட்களே தேவன் அங்கே வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சோதனைகள் வருங்காலங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இன்னும் அவரை கிட்டி கிட்டி அணுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தந்தை கூட பாடல், இன்னும் உண்மை அறியணுமே ஆண்டவரே. உண்மையிலே தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் தேவனை அறிய வேண்டும் என்றால், தேவனை கிட்டி கிட்டி நாங்கள் சேர வேண்டுமா இருந்தால் சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். இந்த நாட்களில் இல்லாத காரியத்தை, பொல்லாத காரியத்தை இந்த நாட்களில் சொல்லி உங்களை குற்றப்படுத்துவார்கள். உங்களை அது மட்டுமல்ல சிறையிலே கொண்டே அடைப்பார்கள். இப்படியான காரியங்கள் வந்தாலும் இந்த நாட்களில் நாங்கள் கலங்காமலும் தயங்காமலும் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த நாட்களில் யோவான் 19 பார்க்கிறோம். நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குள்ளே கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுறது மட்டுமல்ல, அன்றியும் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னத்தை தந்திருக்கிறார்? ஞானத்தை தந்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு, வார்த்தையை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அருமையான வார்த்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்தாராம் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். யாரை விடுவிக்கும்படியாக? என்னையும் உங்களையும் விடுவிக்கும்படியாக, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை அவர் அந்த காரியத்தை செய்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அங்கே அவரை அறியவில்லை. அவர்கள் உலகத்தே காரியங்களிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எபிரேயரின் புஸ்தகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 14வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் 2:14 பாருங்கள், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, பாருங்கள் அந்த வார்த்தையை, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் முழுக்க மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியாக செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுவோம், ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யாருக்கு அங்கே கை கொடுத்தார்?
ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின்படி அந்த வாக்கு தத்தத்தை வந்து ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னா இன்றைக்கு யார் என்றால் இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி அப்படியே தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக இன்றைக்கு நானும் நீங்கள் நிற்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரு பாருங்கள் இந்த நாட்களே அந்த சந்ததி வந்து எங்கே வருகிறதுன்னு சொன்னா பாருங்க, அப்படியே வந்து எப்படியே பாருங்கள் தொடர்ந்து வந்து அப்படியே வந்து தாவீது ஊடாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே புறப்பட்டு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள் இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் யாருடைய சந்ததி என்று சொன்னால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமிலே தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த நாட்களை வந்து முடிகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிற வேளையிலே ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். அதே ஆதாம் இந்த நாட்களை என்ன செய்தார்? ஏதோ தோட்டத்திலே விழுந்து போனார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் விழுந்து போவதில்லை, அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் மட்டுமல்ல, அங்கே அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இந்த நாட்களே எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை நம்மை பல வழிகளிலே இந்த நாட்களை துன்பப்படுத்த அவனுக்கு இந்த நாட்களே அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அங்கே பேதுருவினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே 5வது அதிகாரம் 8, 9 வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். முதலாவதாக, ஏனென்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் முதலாவதாக. 2ஆவதாக விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி இந்த நாட்களிலே சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களில் கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே சொல்வது என்னவென்றால், துன்பங்கள் ஆனாலும் இந்த நாட்களிலே வேதனைப்படுத்தும்படிக்கு தேவனாலே இந்த நாட்களை அனுமதிக்கப்பட்ட அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய யோபுனுடைய காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வேளையிலே யோபுனுடைய பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களை யோபுனுடைய காரியத்தை பார்ப்போம். இந்த நாட்களிலே யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், யோபு எப்படியாக இந்த நாட்களை வாழ்ந்தார் என்பதை தான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுனுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், 2வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இது இன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதில் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதனைப்படுத்தும்படிக்கு தேவனாலே அனுமதிக்கப்பட்ட உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனாய் யோபுனுடைய வரலாறு தான் இந்த நாட்களை பாருங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இயேசு தம்மாலே இந்த நாட்களிலே
குணமாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ 18 வருஷங்களா இந்த நாட்களிலே சாத்தானின் பிடியிலே இந்த நாட்களை சிக்கி கொண்டிருந்து தவித்துக் கொண்டிருந்தாள் என்று சாட்சி கூறுகிறதை லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 11 15 வரையும் வாசிக்கிற வேளையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைப்பீர்களே. அப்ப அதை குறித்தான் பவுலடிகள் சொல்கிறார். பவுல் தன்னுடைய மாமிசத்திலே இருந்த ஒரு முள்ளை குறித்து அது என்னாலே அதாவது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனமாய் இருக்கிறது என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த அதிகார இந்த நாட்களில் உலகத்திலே தீய சக்திகளோடு நாம் அங்கே நம் அங்கே ஆவிக்குரிய போராட்டங்கள் இந்த நாட்களிலே நடத்தும் போது நிச்சயமாக நாங்கள் பல துன்பங்களை அடைவோம். சாத்தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்கொள்ள இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த நாட்களிலே ஆவிக்குரிய அதாவது சர்வாத வர்க்கத்தை இந்த நாட்களிலே தரித்துள்ளார் என்று சொல்லி இந்த நாட்களிலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இருந்து பார்க்கிற வழியிலே அங்கே 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுவதை ஆவிக்குரிய போராட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற வேளையிலே நீதிமானுக்கு வருகிற துன்பத்தின் நிமித்தம் அது மாமிசத்துக்குரிய போராட்டம் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவிக்குரிய போராட்டம். அப்படியானால் இந்த நாட்களில் நாங்கள் அதாவது இரத்தத்தோடு நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, மாமிசத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய போராட்டம் என்று சொன்னால் ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வேத வார்த்தைகளை எடுத்துத்தான் இந்த நாட்களில் நாங்கள் போராட வேண்டுமே ஒழிய இந்த நாட்களிலே நம்முடைய அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் இந்த நாட்களை நாங்கள் இதையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்தான் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நடக்கிற போது நிச்சயமாக பல துன்பங்களை இந்த நாட்களில் அடைவார்கள். யாரு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களாக அழைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அந்த ஆவிக்குரிய பட்டயங்களை ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வேத வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். வேத வார்த்தையின் மூலமாக ஆவியானவருடைய பரிசுத்தாவின் உதவியோடு இந்த நாட்களை நாங்கள் அந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தந்த இந்த நாட்களை தந்துள்ளார் என்பதை குறித்து நாங்கள் வேதத்திலே பாருங்கள், இன்னொரு இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 10ஆம் அதிகாரத்திலே 3 6 வரையும் பாருங்கள். நாங்கள் மாமிசத்திலே நடக்கிறவர்களாய் இருந்து மாமிசத்தின் படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரம் எப்படி இருக்கிறது? மாமிசமா இருக்கிறது. ஆத்மா மாமிசம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவி மாமிசம் இல்லை. ஆவியாக இருக்கிறது. ஆத்துமா உள்ளான மனுஷன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், வேதம் தமக்கு சொல்லுகிறது நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கேற்றவைகளாய் இராமல், அருமையான அன்பு பிள்ளைகளே கவனமாக கேளுங்கள், அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இந்த நாட்களில் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியும் அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்கதாக நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயுதமாய் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களாய் ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை அங்கே போராடும்படியாக நமக்கு இந்த நாட்களில் தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்த நாட்களிலே தரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பலத்தை கொண்டு இந்த நாட்களிலே முயற்சி செய்து போராடும்படியாக தீர்மானம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுவது. யாருக்கு? நீங்கள் நீதிமானாக இந்த நாட்களிலே வர வேண்டும் என்று வாஞ்சித்தால் இந்த நாட்களிலே நீங்கள் ஆவிக்குரிய போராட்டம் செய்தே ஆக வேண்டும். உங்களுக்கு துன்பம் வரும் ஐயா.
நீதிமானாய் நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று நீங்க நினைக்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் புடமுடுவதற்கு இந்த நாட்களை அனுமதிப்பார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அநேக துன்பப்படுவீர்கள். அந்த துன்பங்கள் இந்த நாட்களில் நினைக்க முடியாத சில காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஏன் அப்படியாக காரியம் நடந்தது? தேவன் அப்படியே இந்த நாட்கள் என்ன செய்தார்? புடமுடும்படியாக வெள்ளியாக, அதாவது அதாவது எப்படி சொன்னா, வெள்ளியை புடமுடுவது போல, பொன்னை புடமுடுவது போல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், வெள்ளியை எப்படியாக புடமுடுகிறார்கள், அதே விதமாக பொன்னை எப்படியாக புடமுடுகிறார்கள் என்று பார்ப்போமா இருந்தால், எல்லா களிம்புகளும் நீங்கி இந்த நாட்களில் அது தனியே இந்த நாட்களில் சுத்த பொன்னாக விளங்கும் மட்டும் அதை இந்த நாட்களில் புடமுடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் அந்த காரியங்கள். அப்ப இந்த புடமிட்டதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அது ஒரு பகுதியில சுத்த வெள்ளியாக இருக்கும், ஒரு பகுதியிலே சுத்த பொன்னாக அந்த நாட்களை விளங்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் வருகிற வேளையிலேயே அந்த அந்த புடமுடுதலின் காரியம் சரியாக இருக்கிற வழியில தான் ஆண்டவர் அங்கே நம்மை சரியான இடத்திலே இந்த நாட்களை கொண்டு வந்து வைத்திருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் மண்ணான மனுஷன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்று பார்க்கிற வேளையிலேயே நீதிமான்கள் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷம் புடமிட்டுப்பட்டு கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பவுலடிகள் இப்படியான காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர் அதை குறித்து இந்த நாட்களிலே எந்த விதமான கவலையோ எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தொடர்ந்து வருகிற காரியங்களை குறித்து நாங்கள் போராடும்படியாக தீர்மானம் செய்து என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் செய்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், விசுவாசிகளை துன்பப்படுத்தும் சாத்தானும் அவனை இந்த நாட்களிலே பின்பற்றுகிறவர்களுக்கு அதிக இந்த நாட்களில் அவனை பின்பற்றுகிறவர்களும் அதிக சந்தோஷம் அடைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை இந்த நாட்களில் நேசித்து நீதியும் சத்தியமும் ஆகிய அவருடைய கொள்கைகளை இந்த நாட்களிலே பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய ஆண்டவர் பேரிலே உள்ள விசுவாசம் காரணமாக துன்பப்படுத்தப்படுவார்கள். இவ்வாறு நீதி நிமித்தம் துன்பப்படுவது நாம் கிறிஸ்துவின் மேல் உண்மையான பக்தி உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே உள்ளோம் என்று காட்டுகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 10வது வசனம் எப்படி என்று சொன்னால், நீதி நிமித்தம், பாருங்கள் அங்கு வாசிக்கிற இந்த வார்த்தை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாராம்? பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீதியின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? யூ ஆர் கிரேட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள் ஐயா, நீங்க பாக்கியவதிகள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே ஆண்டவர் இந்த நாட்களே அந்த மலைப்பிரசங்கத்திலே இந்த நாட்களை எப்படியாக சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீதி நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களா? நீங்கள் நன்றி ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அந்த வார்த்தையை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக சொல்லுகிறார் அந்த இடத்திலே பாருங்கள், நம்முடைய புதிய அதாவது நம்மிலே இந்த நாட்களை நீதியின் நிமித்தம் துன்பப்படும்படியாகவும் நிந்தைகளை அனுபவிக்கும்படியாகவும் விசுவாசிகள் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் நீதியோடு இந்த நாட்களிலே நியாயம் தீர்க்கிறவர் பேரிலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே உறுதியாக இந்த நாட்களிலே தரித்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 58வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 58வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான, அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவிற்கு அறிந்து இந்த நாட்களை உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாம் இந்த நாட்களில் இருங்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே யாருக்கு ஜெயம் கொடுக்கிறவர்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதற்கு பின்பாகத்தான் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆகையால் பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசம்
விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாம் இந்த நாட்களில் இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாசியும் அங்கே எப்படியாக இருக்க வேண்டும்? அவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரியாசம் இந்த நாட்களே விருதாவாக இந்த நாட்களே இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிற ஓட்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற ஊழியம் ஒரு விருதாவாக இந்த நாட்கள் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றா ஏனோ தானோ எப்படியா வந்து செய்துட்டு போவோம்னு சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகள் அப்படியாக இருக்கக்கூடாது. அது எப்படி என்று சொன்னால், அங்கே விருதாவென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியை நிமித்தம் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இந்த நாட்களை இருப்பீர்களா என்று சொல்லி பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களிலே எழுதி வைத்துக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற காரியம், அந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருக்குமாம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அந்த துன்பங்களின் நிமித்தத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அங்கே உறுதிப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 2:23 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது அங்கே பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை இந்த நாட்களிலே ஒப்புவித்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வையப்படுகிற போது அவர் வையாமல் இந்த நாட்களில் இருந்தார். பாடுபடுகிற வேளையிலே அங்கே அவர் பயமுறுத்தப்படாமலும் இந்த நாட்களில் இருந்தார் சொல்லி, ஏனென்றால் அவர் அங்கே பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் இந்த நாட்களிலே பின்பற்றி போனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சில காரியங்கள் இந்த நாட்களிலே பின்வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது என்ன காரியங்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அவருடைய சாயலாக இந்த நாட்களிலே நாங்கள் மாறும்படியாகும் தேவன் இந்த நாட்களில் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே அங்கே வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் துன்பங்கள் இந்த நாட்களே வருகிற வேளையிலே நாங்கள் அந்த உபத்திரவங்களை கண்டு ஓடுவோமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறதிலே பிரயோசனமே இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வருகிற உபத்திரவங்கள் ஐயா, வேதம் பவுலடிகள் சொல்லுகிறார், நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும், அதாவது கிறிஸ்து மேலே நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு எவரும் என்னை பிரிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் அன்பின் நிமித்தம் தான் இந்த நாட்களை கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த இரத்தத்தை சிந்தினார் சொல்லி பார்க்கிறோம். இரத்தம் எதை குறிக்கிறது? உயிரை குறிக்கிறது. அப்படியானால் அவர் ஜீவனை தந்து இந்த நாட்களை என்ன செய்தார்? என்னே உங்களையும் இந்த நாட்களே பூமியிலே இந்த பாவ பிரபஞ்சத்திலே இருந்து இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை மீட்டு கொண்டார் என்பதை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களே கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாட்களை பின்பற்ற வேண்டுமா இருந்தால் அவருடைய இந்த நாட்களை பாருங்கள், அவர் எதை பேசுகிறார், எதை சொல்லுகிறார் என்பதை கவனித்து இந்த நாட்களே அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போமா இருந்தால் இந்த நாட்களே அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நீதிமான்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள், நீதிமான்களாக அழைக்கப்பட்ட நாங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் சோதனைகள் நெருக்கங்கள் மத்தியிலே அவர் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த நாட்களிலே பலவீனப்பட்ட நமக்கு இந்த நாட்களிலே அவர் பலன் உள்ளவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அங்கே பவுலடிகளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களை கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக அந்த நாட்களிலே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை பார்த்து அவருடைய ஜெபம் அவருடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் இந்த நாட்களிலே அங்கே பூரணமாய் விளங்கும். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன்,
மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக அந்த நாட்களில் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே வேண்டிக் கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என்மேல் இந்த நாட்களிலே அங்கே வல்லமை தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் அங்கே பிரியப்படுகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் செயல்படுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஏனென்றால் மேன்மை பாராட்டி புத்தியினானேன் நீங்களே இந்த நாட்களிலே இதற்கு என்னை அங்கே பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்று மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் எவ்வளவு குறைந்தவனாய் இருந்தபடினால் உங்களாலே இந்த நாட்களிலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இந்த நாட்களிலே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பவுலடிகள் இங்கே இந்த கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, அவர் தன்னுடைய குறைகளை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், தன்னுடைய காரியத்தை சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை விளங்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அவருக்கு இந்த நாட்களிலே அநேக வெளிப்பாடுகளை அந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை போதுமப்பா, நீ என்னதான் காரியத்தை செய்தாலும் அந்த கிருபைக்கு மேலாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சங்கீத புத்தகம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இந்த நாட்களை ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களில் இருக்கிறதா. அப்படியானால் அந்த கிருபை இந்த நாட்களை நமக்குள்ளே பெருக வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே நம்முடைய பலவீனத்திலே நமக்கு இந்த நாட்களை பலன் தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய பலவீனத்திலும் கர்த்தருடைய பலன் இந்த நாட்களை விளங்குறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவருக்கு பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலன் இந்த நாட்களை விளங்குகிறபடினால் அவர்கள் பலமுள்ளவர்களாய் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பலம் உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்னே பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக ஜனங்களை இந்த நாட்களை நான் பார்க்கிற வேளையில சில இடங்களில் சில சபைகளுக்கு போனா அந்த நாட்களை பாருங்க, ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க. என்னண்டா ஐ எம் born again, நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவங்களோட முகத்துல பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஏதோ பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் அவங்களை பார்க்கல. ஏன் அப்படியாக சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களில் அந்த சோதனைகள் துன்பங்கள் வருகிற வேளையிலே அதை சகிக்க முடியாதபடி அதை குறித்தே இந்த நாட்களை சிந்தித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், இங்க வாப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, உன்னுடைய வலது கரத்தை பிடித்த நாட்களை நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, திகாதே என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய கரத்தை பிடித்த நாட்களை அப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் மனுஷனுடைய காரியங்களுக்கும் மனுஷனுடைய செயல்பாடுகளுக்கும் பயந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், அது நடந்துருமா, இது நடந்துருமா என்று சொல்லி இந்த நாட்களில் பயந்து இந்த நாட்களில் நாங்கள் அரவாசி சீவன் நாட்களில் போய் பாருங்க. சிலருக்கு இந்த நாட்களை பாருங்க, சில பயம் வந்தோன்னு என்ன செய்யணும், பயத்திலே செத்து போவாங்களையா. இதுதான் முக்கியமான காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. அவர்கள் முக்கியமாக சாகுற காரியம் பயத்து நிமித்தம் தான். பாருங்க, அப்ப இப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு மனுஷனுடைய நிலைப்பாடு தள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றால் பிசாசானவன் என்ன செய்வான்னு சொன்னா, மனுஷனுக்கு பயத்தை தான் கொண்டு வருவானே ஒழிய அவன் ஒரு நாளும் இந்த நாட்களை சந்தோஷம் தரமாட்டான். அவன் மனுஷனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக தான் இன்றைக்கு அலைஞ்சு திரிகிறான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, எப்படி என்று சொன்னால், அவன் யாரை வஞ்சிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறான், வகை தேடி கொண்டு இந்த நாட்களை சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நினைக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த யூத கோத்திரத்தின் சிங்கம் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், யாரை ரட்சிக்க முடியும், அதாவது யாரை விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய கண்கள் இந்த நாட்களை பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் விசுவாசிகளாய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் துன்பப்படுகிறது வேத அடிப்படையிலே நிச்சயம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால்
நாங்கள் இன்றைக்கு துன்பப்படாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்ய முடியாது. பாருங்க, எந்த கிறிஸ்தவன் துன்பம் இல்லாதபடி, பிரச்சனைகள் இல்லாதபடி ஊழியம் செய்கிறானோ என்று சொல்லி சொன்னார், அப்படியானால் அவர் உண்மையான ஊழியத்தை செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு காரியமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஆண்டவர் ஊழியம் செய்த ஊழியர்களை குறித்த நாட்களை கேட்டு பாருங்க. அவர் சில பேர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா, நாங்கள் பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட பாடுகள், கொடூரமான பாடுகள் ஐயா. இப்படியாக அந்த நாட்களை, அந்த பாடுகள் மத்தியிலே தான் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை வந்தோம். சேற்றுக்குள்ளே புதைந்து, அதாவது அப்படியான சூழ்நிலைகளே தான் இந்த நாட்களை நாங்கள் எழுந்து வந்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். உண்மையிலே உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்ட அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகிறது லேசான காரியம் அல்ல என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எல்லாரும் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், எல்லா காரியம் செய்து விட்டு நான் உடனே த்ரூ டிக்கெட் பரலோகத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே செய்திருக்கிறோம். இன்றைக்கு பவுலடிகள் பட்ட பாடுகளைப் போல நாங்கள் கசையடி வேண்டி இருக்கிறோமா, கல்லறி வேண்டி இருக்கிறோமா, அல்லது கப்பல் சேதம் வந்திருக்கிறதா, ஏதாவது காரியம் வந்திருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்ப பாருங்கள், இப்படியான காரியங்கள் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் பட்ட துன்பங்கள் மாறி அந்த இடத்திலே நாங்கள் துன்பப்பட்டிருக்கிறோமா? நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே உடனே சொல்லுகிறோம், இந்த நாட்களே ஆண்டவருடைய எனக்கு அழைப்பு தந்திருக்கிறார், அதனால பிரசங்கத்தை முடித்து நான் மரித்தாலும் இன்றைக்கு பரலோகத்திலே போயிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். ஏன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரலோகம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களிலே இப்படியாக நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்யாதபடி இந்த நாட்களில் அந்த இடத்துக்கு போகவோ நினைக்கவோ இந்த நாட்களில் முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படியான்னு சொல்லி சொன்னார். எந்தெந்த இடத்திலே, எந்தெந்த வாசஸ்தலத்திலே யார் யார் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இங்கே பக்தராகிய யோபு துன்பப்பட்டது போல, அதே வேளையிலே யோசேப்பு துன்பப்பட்டது போல, அதே வேளையிலே பாருங்கள், இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் துன்பப்பட்டது போல அந்த நாட்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிற, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் இந்த நாட்களிலே லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லேசான காரியம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே நீங்கிவிடும் என்பதைத்தான் நீங்கள் இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீதிமான்கள் துன்பப்படுதல் என்ற தலைப்பின் 2வது பகுதியை இந்த நாட்களிலே பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இந்த நாட்களை மாற்றப்படுகிற வேளையிலே அவர்களுக்கு வருகிற துன்பத்தை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே சகித்து ஒரு ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் ஆவியானுடைய பலத்தையும் இந்த நாட்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகள் மறுவலர்ப்பிலே கேட்கிற வேளையிலே ஆண்டவரை கேட்கிற உள்ளங்களிலே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் இந்த நாட்களிலே வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக, உங்களுடன் பேசிய வார்த்தைகள் கூடாக கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாளிலே திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சாட்டர்டேயில் நீங்கள் இந்த சாட்டர்டே நடக்கின்ற அந்த காரியத்திலே நீங்கள் வேர்ஷிப்பை ஆயத்தமாக்குங்கள். உங்களுக்கு 2 மணிக்கு ஐயா, மத்தியானம் 2 மணிக்கா? உங்களோட மத்தியானம் 2 மணிக்கு வரும் ஸ்டார்டிங். நீங்க அதுல முதல் சொன்னீங்க அந்த லண்டனுக்கு 2 மணின்னு சொன்னீங்க, அதான் நான் யோசிச்சேன் அப்படின்ட்டு உங்களுக்கு மாறி வேணும்னு சொன்னேன். சரி, ஓகே. உங்களுக்கு 2 மணிக்கு ஐயா. இந்த நாளில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கிட்ட வர்றாருன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஆயத்தமாங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். ஆமேன். ஓகே ஐயா, தேங்க்ஸ் ஐயா. நான் வர்ஷிப் ஆயத்தப்படுத்துறேன். God bless you. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர்கள் யமன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும்
வழி நடத்துகிறார். கத்தருக்கு அறியாமல் ஒன்றும் வருவதில்லை. அதனாலே கத்தர் நீதிமானோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அந்த வார்த்தை கூட வழிநடத்திய ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விடுதலை வெளிச்சத்தில் வேத பாடத்தோடு இணைந்தோம். ஊழியர் வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.